மேல விதை முளைச்சதுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா பாருங்க. அங்க ஒன்று ஓடிச்சு. ஐயோ இவ்வளோ கத்திரிக்காவா, என்னடா இது? எங்க வீட்டுல இருக்கவங்களாம் என்ன திட்ட போறாங்க. பேசாம கத்திரிக்காய் யாருக்காவது வியாபாரம் பண்ணிட வேண்டியதான், கோல்டு மாதிரி. இதெல்லாம் ஆர்கானிக்கா நாங்க வளர்த்த கத்திரிக்காய். 1 கிலோ 5000 ரூபான்னு சொன்னா வாங்குவாங்களா? அப்படியே வாங்க, அந்த கத்திரிக்காய் அப்படியே கிடக்குறீங்க. வாங்க, வெண்டைக்காய் இருந்தது ஏதோ, இதை காட்டுங்க. பச்சை வெண்டை இதை எடுத்துட்டு இந்த பக்கம் வந்தா தாறுமாறா சிவப்பு வெண்டைக்காய்கள். இதை காட்டு. ஒரு பெரிய தொட்டி இது. வாழை மரம் இருந்தது, அது அழுவி போச்சு. இதை விட்டா பெருசா வரும் நாளைக்கு. இதை பாட்டு, இதை காட்டு. இதுதான் இதோட சைஸை பாருங்க. இதை காட்டு. 4 வெண்டைக்காய் போதும், ஒரு குழம்பு முடிஞ்சிடும். இது பாருங்க, இதை நாளைக்கு விட்டா இதே மாதிரி எனக்கு இவ்வளோ பெருசு கிடைக்கும். இதுக்காக நான் இதை விடுறேன். இந்த ஒரு வெண்டைக்காய் செடி இந்த வாழை மர தொட்டியில கிளை விட்டு இது காட்டுப்பா, இங்க காட்டுப்பா. 1 2 3 இது பாரு 4. ஸோ வந்து ஒரு 3 நாள்லயே நீங்க வந்து ஏகப்பட்ட வெண்டைக்காய்கள் அறுவடை பண்ணலாம். இதுவும் அதே மாதிரி தான், மரம் வளர்க்குற பேக் தான், க்ரோ பேக் தான். இதுல ஒரு சிவப்பு வெண்டைக்காய் பாருங்க. இதுல வந்து ஒரு சிவப்பு வெண்டைக்காய் செடி இருக்கு, 2 கத்திரிக்காய் செடி இருக்கு. கத்திரிக்காய் இன்னும் காய்ப்பு வரல, அதை காட்டுங்க. சிகப்பு வெண்டைக்காய் செடியில நாளைக்கு அப்படியே பெருசாகும், ஏகப்பட்ட முட்டுக்கள் வரும். தரமான ஒரு பச்சை வெண்டைக்காய் தான். சிவப்பு வெண்டைக்காய்லாம் இவ்வளோ தாரமாரா காய்க்குது. இந்த செடியை காட்டு, இதுலயும் ஏகப்பட்டது இருக்கு. அப்படியே வாங்க, இங்க ஒரு சிவப்பு வெண்டைக்காய் இருக்கு பாருங்க, காட்டுவோம் வாங்க. சிவப்பு வெண்டைக்காய் மட்டும் எப்போதுமே கம்மியா தான் காய்க்கும், விதை முளைக்கும், விதையும் கம்மியா தான் இருக்கும். புரியுதுங்களா? தோர்க்கே சிவப்பு வெண்டைக்காய். டிசம்பர் பூவை காமிச்சிட்டு இருக்கீங்க, இதை பாருங்க. ஒன்னா எப்படி இந்த சிவப்பு வெண்டைக்காய் நாட்டு ரகம் எப்படி நீட்டா கிடக்குது பாருங்க. ஒரே இதுல இன்னொன்னு வருதா, இது பாருங்க, இது 1 4. ஸோ இதுலதான் விதை போட்டோம். 2 இதுல இருக்கட்டும், வளரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து விட்டுட்டேன். இதெல்லாம் ஏன் சின்னதுல அறுவடை பண்றீங்கன்னா, இது தொட்டு பார்க்கும் போதே தெரியுது நாளைக்கு வந்து முட்டிரும் அப்படிங்கிறது வந்து தெரியுது. அதனால நான் சின்னதுல அறுவடை பண்றப்பா. வெண்டைக்காய் வாசம். இந்த ஒரு செடியில வந்து நாங்க 15 இது எடுத்தோம். அது என்னது, கம்பளி பூச்சி எடுத்து எரிச்சோங்க. அதனால இதை கை வைக்கவே எனக்கு பயமா இருக்கு. புரியுதா? இங்க ஒண்ணு இருக்கு பாரு வெண்டைக்காய், கையில கீழே ஏதாவது ஒட்டி ஏதாவது ஆயிட போகுதுன்னு பயமாக இருக்கு. இன்னும் ஏதாவது வெண்டைக்காய் ஒரு மாடி தோட்டத்திலேயே நம்மளுக்கு இவ்வளவு பயமா இருக்கு பாருங்க. செடியில இருந்து வெண்டைக்காய் அறுவடை பண்றது. தட்டுக்கு போங்க. நம்மளுக்கு வந்து ஒரு நிலம் இருக்குன்னா, நிலத்துல எல்லாம் வெண்டைக்காய் ரொம்ப பிரம்மாண்டமா வளருங்க, தாறுமாறா வளரும். அப்படியே அடர்த்தியா காடு மாதிரி ஆயிடும். அந்த காட்டுக்குள்ள போயிட்டு நம்ம அறுவடை பண்ணா அங்க பாம்பு இருக்கும், அது இருக்கும், இது இருக்கும். எவ்வளவு பயமா இருக்கும் பாருங்க. ஸோ ஒரு தட்டு தான் நான் கொண்டு வந்தேன், கொஞ்சமா இருக்கும் அறுவடைன்னு. தரையில கட்டுவோம். பார்த்தா ஒரே நாள்ல இவ்வளவு வெண்டைக்காய் வந்துச்சு.